Hello students, NCERT chapter 1 problem 1.11 okay first வந்து क्वेश्चन தெளிவா வாசிங்க அதுக்கு அப்புறமா தான் நம்ம நீட்டா சால்வ் பண்ண முடியும். What is the concentration of sugar in mole per liter? Mole per liter concentration இப்படி கேட்டிருந்தாலே molarity தான் கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும். So concentration of sugar in mole per liter. அதாவது 1 லிட்டர்ல எவ்வளவு மோல்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறது தான் molarity. Okay mole per liter. If it's 20 gram are dissolved in enough water to make a final volume up to 2 liter. ஓகே அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுகர் வந்து 20 கிராம் எடுத்துக்கிறாங்க. சுகர் வந்து 20 கிராம் எடுத்துக்கிட்டு enough வாட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ வரைக்கும் 2 லிட்டர் வரைக்கும் 20 கிராம் சுகரை 2 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே 1 லிட்டரில் எவ்வளோ மோல்ஸ் வந்து சுகர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளான ப்ராப்ளம். 2 லிட்டரில் 20 கிராம் சுகரை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. 1 லிட்டரில் எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், அதான் மொலாரிட்டி. ஓகே இப்போ வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். போங்க, அதாவது இது வந்து ஒரு பீக்கர் சொல்யூஷன் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ 20 கிராம் வந்து 2 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மகிட்ட கேட்குறது பாதி 1 லிட்டரில் எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். W into 1000 divided by molar mass M into volume of the solution. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணுறோம். C12H22O11 இதுதான் வந்து சுகருடைய ஃபார்முலா. ஸோ மோலார் மாஸ் எப்படி வரும்? கார்பனுக்கு 12.01, இங்கே வந்து 12 இருக்குது. ஸோ இன்ட்டு 12. ஹைட்ரஜனுக்கு 1.0079 இன்ட்டு 22. ஸோ இதெல்லாம் அட்டாமிக் மாஸ். 12.01, 1.0079. ஆக்சிஜனுக்கு 16, 11 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்டு 11. ஸோ கால்குலேட் பண்ணால் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், மொத்தமாக ஆட் பண்ணுறோம். ஓகே ஆட் பண்ணால் 342.2938 கிராம்ஸ் பர் மோல். 1 மோல் ஆஃப் சுகர் வந்து இவ்வளோ கிராம்ஸ் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக 342 கிராம்ஸ் பர் மோல்னு எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே இப்போ வந்து மொலாரிட்டியோட ஃபார்முலா வந்து எழுதியிருக்கேன். ஸோ W into 1000 divided by molar mass into volume of the solution. என்ன கொடுத்துருக்காங்க? 20 கிராம் சுகரை வந்து 2000 ml 2 லிட்டர் சொல்யூஷனில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து 20 கிராம், இங்கே வந்து 2000 ml. மொலாரிட்டி எவ்வளோ? 342 கிராம்ஸ் பர் மோல். 1000 ml 1000 mlக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம். அதனால் 1000 ml. ஏன்னா மோல்ஸ் பர் லிட்டர்னால் என்ன அர்த்தம்? 1000 mlக்கு எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணோம். ஸோ 1000 ml. அதாவது இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ண என்ன ஆகும்? 0.0585. என்ன அர்த்தம்னா ரெண்டையும் சால்வ் பண்ணும்பொழுது 0.0585 கீழே 2000 இருக்குது இன்ட்டு 1000. ஓகே அதாவது 2000 ml சொல்யூஷனில் 0.0585 மோல்ஸ் சுகர் இருக்குது. ஓகே அப்போ 1000 ml எவ்வளோ? ஸோ ரெண்டையும் அடித்தா பாதி தானே இருக்கும். ஸோ 1000 2000 அடித்தா கீழே 2 வரும். 0.0585 divided by 2 is equal to 0.0292 mole per liter. 2 லிட்டரில் இவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னா டிவைடட் பை 2 தானே 1 லிட்டரில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து 0.0292 மோல்ஸ் பர் லிட்டர். ஸோ 0.0292 m தான் அதோட மொலாரிட்டி. ஸோ இதில் வந்து இவ்வளோ மோல்ஸ் ஆஃப் சுகர் இருக்குது 1 லிட்டரில். சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளம் 1.11 பார்த்துட்டோம். அடுத்ததில் ப்ராப்ளம் 1.12 பார்ப்போம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.